இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை. Meet Shreya Ghoshal live all hearts tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டோம் சார் நம்ம பங்களாதேஷ் கிட்ட. இல்ல சார், ஈஸியா வின் பண்ணிட்டோம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிச்சு படு மட்டமா இருந்துச்சு நம்ம பேட்டிங் பண்ணும்போது. எந்த சுப்மன் கில்ல நான் மட்டும் இல்ல, பெரிய பெரிய எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்லாம் கூட அவரை ஏன் இவ்வளவு பேக் பண்றீங்க, டேலண்ட் இல்லைங்கிறது ரெண்டாவது. நீங்க கேஎல் பேக் பண்றது கூட ஓகே, இவருக்கு இன்டென்ட்டே இல்ல, ஒரு கேமை கடைசி வரைக்கும் கொண்டு போகணுன்ற முயற்சி கூட இல்ல அப்படின்னு தான் சொன்னோமோ. அந்த சுப்மன் கில் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ், இந்தியன் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்லாம் நான் வேற மாதிரிடா அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடினதும் சரி, இதுவும் சரி, சூப்பரா விளையாடினாரு. பாகிஸ்தானுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து லூஸ் பண்ணிருக்காங்க சார் நியூசிலாந்து கிட்ட. சார் அவங்க லூஸ் பண்ணது வந்து ரொம்ப பெத்தட்டிக்கா லூஸ் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே வந்து ரொம்ப பொறுப்பா விளையாடாம ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 21-2ங்கிறது கிரைம். நீங்க அப்படிலாம் விளையாடவே கூடாது. பாகிஸ்தான் 21 for 2ங்கிறது ஒத்துக்கவே முடியாது. when you are chasing 300. அதுக்கப்புறம் டவுட்டி ஆர்டர்ல எல்லாருமே நல்லா ஹிட் பண்ண ட்ரை பண்ணியும் they were not able to achieve the milestone. ஃபாஸ்ட் பவுலர்ஸை நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணி அடிக்கலாம், ஆனா ஸ்பின்னர்ஸை நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணி அடிக்க முடியாது. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், இன்னும் ட்ரிக்கியா பால் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பிச் பண்ணுவான். ஸ்பின்னர்ஸுக்கு வந்து நீங்க ஹிட் பண்ண பவுண்டரி ஹிட் பண்றது அப்படிங்கிறது வந்து T20ல ஈஸி, ஏன்னா உங்களுக்கு பவுண்டரி இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சிருவாங்க. பட் அதர் ஃபார்மட் ஆஃப் கிரிக்கெட்ல நீங்க அவங்களை ஹிட் பண்ண முடியல அப்படின்னா கரெக்டான இடத்துல பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம், பால் பேட்டுக்கு வரலன்னு அர்த்தம். தென் யூ ஹேவ் டு ரொட்டேட் ஸ்ட்ரைக்கர். இதெல்லாம் சுத்தமா பாகிஸ்தான் பண்ணவே இல்லை. பாகிஸ்தான் வந்து கோஆர்டினேஷன் நல்லா பண்ணா நல்ல ஃபீல்டிங் சைடு, கோஆர்டினேஷன் இல்லைன்னா தான் சொதப்புவாங்க. ஸோ ஒருவேளை இந்தியாவுக்கு எதிராக அவங்க ஒரு ஏ கேம் கொடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா போலிங் நமக்கு கொஞ்சம் த்ரெட்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா பிச்சு மட்டுமா இருக்கும். ஆனா நம்ம போடுற போலிங்கு மாசாதான் இருக்கும். நான் எழுதி தரேன் உங்களுக்கு. ஒருவேளை பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நம்ம தான் வின்னு. விராட் கோலி மாதிரி ஒரு எக்ஸ்பர்டைஸ் கிரிக்கெட்டர் நீங்க பார்க்க முடியாது, ஸ்டெப் டவுன் பண்ணி அடிப்பாரு பாஸ் அவருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு பொசிஷனுக்கு வருவார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பால் ஆடுறதுக்கு முன்னாடி அழகா ஒரு பொசிஷனுக்கு வருவார். ட்ரிகரிங் பொசிஷன் பேர் இருக்கு. அந்த பொசிஷனுக்கு அவர் வரது நீங்க பாக்குறீங்களா? விராட் கோலி ஆடின அந்த ஒரு இன்னிங்ஸ் 2022 T20 வேர்ல்டு கப் அக்டோபர் 23 மறக்க முடியும். கடைசி 12 பால்ல கிட்டத்தட்ட என்னோட மெமரி கார்டா தான் 30 மேல தேவைப்படுது. அச்சார் அந்த 2 6 அவர் மட்டும் அவருடைய பொட்டன்ஷியலை ஃபுல்லா ஆட ஆரம்பிச்சாருன்னா பாகிஸ்தானுக்கு சிம்ம சொப்பனமா விராட் கோலி தான் இருப்பார். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பத்தி தான் நம்ம பேச போறோம். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டோம் சார் நம்ம பங்களாதேஷ் கிட்ட. அதை பத்தி சொல்லுங்க சார். இல்ல சார், ஈஸியா வின் பண்ணிட்டோம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா பிச்சு படு மட்டமா இருந்துச்சு நம்ம பேட்டிங் பண்ணும்போது. அண்ட் பங்களாதேஷ் ஆல்சோ ட்ரைட் தேர் பெஸ்ட். ஓகேங்களா, நம்ம வந்து நம்ம பேட்ஸ்மேன்ஸ் ரொம்பவே மெச்சூரிட்டியா விளையாடினாங்க. எந்த சுப்மன் கில்ல நான் மட்டும் இல்ல, பெரிய பெரிய எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ்லாம் கூட அவரை ஏன் இவ்வளவு பேக் பண்றீங்க, டேலண்ட் இல்லைங்கிறது ரெண்டாவது. நீங்க கேஎல் பேக் பண்றது கூட ஓகே, இவருக்கு இன்டென்ட்டே இல்ல, ஒரு கேமை கடைசி வரைக்கும் கொண்டு போகணுன்ற முயற்சி கூட இல்லை அப்படின்னு தான் சொன்னோமோ. அந்த சுப்மன் கில் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ், இந்தியன் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ்லாம் நான் வேற மாதிரிடா அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடினதும் சரி, இதுவும் சரி, சூப்பரா விளையாடினாரு. கிட்டத்தட்ட 4 இன்னிங்ஸ்ல இஃப் ஐம் ரைட் 4மே 50+ ஸ்கோர். அதுல 2 செஞ்சுரிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, இந்தியன் கண்டிஷன்ஸ் உடனே சுருக்கி போட முடியாது. அங்கேயும் தான் நல்லா விளையாடணும், இந்தியாவில நல்லா விளையாடலன்னா தானே திட்டுறோம். பட் இதே ஆள் தான் இந்தியா நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல ஒழுங்கா விளையாடல அப்படிங்கிறது வருத்தமாக இருந்தாலும் சூப்பரா விளையாடினாரு, ரொம்ப மெச்சூர்டா விளையாடினாரு. பிச் கண்டிஷன்ஸ் ஒஸ்டா இருக்குன்னு தெரிஞ்சு 129 பாலோ என்னவோ அதுலதான் செஞ்சுரி போட்டாரு. தப்பு கிடையாது. when you are chasing a target of 233 plus or 233 or less than that, நீங்க 120 பால்ல 100 ரன் அடிக்கலாம். நீங்க 320 டார்கெட் ஃபேஸ் பண்ணும்போது தான் 91 பால்ல 61 ரன் அடிக்கிறது கிரைம். நான் பாபர் அசம் பத்தி பேசிட்டு இருக்கேன். மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போனாரு சார், சூப்பரா. ஆமா, சோ நீங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்து பொறுமையா விளையாடணும்னா அன்னைக்கு ரோஹித் சர்மாவே பொறுமையா விளையாட ட்ரை பண்ணாரு. நல்லா பாருங்க, ஏன்னா பேட் வாஸ் நோவே, பால் வாஸ் நோவே கமிங் ஆன் டு த பேட். ஆனா அவருக்கு அது ஒரு லெவல்ல செட்டில் ஆகல. ஏன்னா ரோஹித் சர்மாக்கு வந்து டிஃபென்ஸ் ஆட மறந்து போச்சு. அவர் அந்த 200 அடிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சில ரன்கள் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் எடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த 50 ரன்னுக்கு மேல ஆக்சலரேட் பண்ணுவார், 100க்கு மேல டபுள் ஆக்சலரேட் பண்ணுவார். கிட்டத்தட்ட 30 ஓவருக்கு மேல ஒரு 15-20 பால்லேயே அடுத்து 50 அடிப்பார். லிட்டரலா நான் எக்ஸாக்ரேட் எல்லாம் பண்ண 15-20 பால்லேயே அவர் கிட்டத்தட்ட 40-45 ரன் அடிப்பார், செம்மடி அடிப்பார். ஆனா அந்த கேமை விட்டுட்டு ரைட் ஃப்ரம் பால் 1ல இருந்தே அவர் ஹிட் பண்ண ஆரம்பிச்சது டீமுக்கான தேவையாக இருக்கலாம். பட் தேவையான பிச்சில் டிஃபென்ஸ் ஆடணும். அதெல்லாம் மீறி நம்ம டீம்ல எல்லாருமே ரெஸ்பான்சிபிளா விளையாடுறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும் தான் அவரோட விக்கெட்டை கொஞ்சம் லூஸ்ல விட்டாரு. பட் ஸ்டில் ஹி ஆல்சோ ட்ரைட். ஓகேங்களா, கேஎல் ராகுலுமே வந்தவனே அவுட் ஆயிருப்பாரு சார். அந்த கேட்சை மிஸ்ஃபீல் பண்ணிட்டாங்க அவங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கு நம்ம கொடுத்த 3 லைஃப் கணக்கு இருக்குல்ல. ஸோ அதனால அதை இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஓரமா வைக்கலாம். சின்ன பிள்ளைத்தனமா வந்து
அத்ரா நான் கேட்ச் விட்டேன் நீங்க விட்டடா அப்படின்னு சொன்னாலும் ஒரு குழம்புத்தனமா இருந்துச்சு. பட் ஜாலியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பட் ஹேவிங் செட் தட், அப்படியே அவரோட விக்கெட் விட்டு கொஞ்சம் ரிஸ்க் ஆயிருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் பின்னாடி ஜடேஜா இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு. ஸோ வி ஹாவ் a huge பேட்டிங் லைன் அப். பட் கேஎல் ராகுல் வந்து என்ன கண்டிஷனுக்கு நான் எப்படி யூசர் எம்பர்னு ப்ரூவ் பண்ணாரு. இட் வாஸ் ரியலி குட். இதனாலதான் அவரை டவுன் தி ஆர்டர் இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அவரோட திறமை இல்லாதனால இல்ல. இவ்வளவு விக்கெட் விழுந்தாலும் ஒரு டவுன் தி ஆர்டர்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ன்ற ஐடியால தான் டவுன் தி ஆர்டர் இருக்கிறாங்க. அவர் அந்த இடத்துலயும் நான் ஆடுவேன் ப்ரூவ் பண்ணிருக்கேன். சூப்பர். பாகிஸ்தானுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து லூஸ் பண்ணிருக்காங்க சார் நியூசிலாந்து கிட்ட. சார் அவங்க லூஸ் பண்ணது வந்து ரொம்ப பெத்தட்டிக்கா லூஸ் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே வந்து ரொம்ப பொறுப்பா விளையாடாம, ஃபக்கர் ஜமான் நல்லா விளையாடினாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி தி ஹேட் சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். பாபர் அசம் என்ன ஓப்பனிங் விளையாடலையா, பாபர் அசம் 60 அடிச்சாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எத்தனை பால் அடிச்சாரு? ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 21க்கு 1ங்கிறது 21க்கு 2ங்கிறது கிரைம். நீங்க அப்படிலாம் விளையாடவே கூடாது. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு வந்து நம்ம 5 விக்கெட் எடுத்தப்பவுமே கூட அவங்களோட ரன்ஸ் 40 தாண்டிச்சு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல. அதை வச்சு தான் அந்த 2 பேட்ஸ்மேனும் அவ்வளோ அழகா 5th விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் நல்ல சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு யங்ஸ்டர்ஸ் நாங்க நல்லா விளையாட தயாரா இருக்கோம், நீங்க ஷகீப் அல் ஹசன் மாதிரி வைரஸ் எல்லாம் டீம்ல சேர்க்காம இருக்கீங்கன்றத ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா ஷகீப் அல் ஹசன் வரும்போதெல்லாம் வந்து இந்தியாவை அவமானப்படுத்தி தோக்கடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்துல இந்த மாதிரி மொமெண்டம்ல அடிச்சு தூக்கி நான் அடிச்சு அவங்களை காலி பண்றேன்னு சொல்லி மறுபடியும் விக்கெட் விடுவார். 5 விக்கெட்டே விழுந்தா கூட கொஞ்சம் பொறுமையா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி மேட்சை கொண்டு வரலாம்னு நினைக்காம ஒரு வன்மம் எப்பவுமே அவருக்கு இருக்கும். அந்த கேம்ல அவர் விக்கெட் லூஸ் பண்ணாரு. இந்த 2 பேரும் அப்படி பண்ணல. ஒரு கேட்சை விட்டுட்டாங்கன்னு பதட்டமும் ஆகல, அடிச்சு காலி பண்றேன்னா வெறியோடையும் ஆடல. அழகா கேமை பிளான் பண்ணி நிதானமா விளையாடினாங்க. 5 விக்கெட்ஸ் டவுன் ஆனதுக்கு அப்புறமும் பார்ட்னர்ஷிப் ஆஃப் 150ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா பாகிஸ்தான்ல ஓப்பனிங் இவர் வந்து அப்படி சமாளிச்சப்ப கூட 40 ரன்ஸ் பிளஸ் வந்தாங்க 10 ஓவர்ஸ்ல. பட் பாகிஸ்தான் 21 for 2ங்கிறது ஒத்துக்கவே முடியாது when you are chasing 320. அதுக்கப்புறம் டவுன் தி ஆர்டர்ல எல்லாருமே நல்லா ஹிட் பண்ண ட்ரை பண்ணியும் they were not able to achieve the milestone. ஸோ பாகிஸ்தானுடைய டாப் ஆர்டர்ஸ் சொதப்பிட்டாங்கிறது ரொம்ப கிளியரா தெரிஞ்சுது. ரிஸ்வான் மட்டும் அவுட் ஆகாம இருந்தா வின் பண்ணி இருப்பாங்க சார். ரிஸ்வானோட அப்ரோச்லயே பிரச்சனை இருந்தது பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாபர் அசாம டெண்டுல்கர் லெவலுக்கு கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு மொக்க ட்ராக்ல விளையாடும் போது நொட்டு வைக்கிறது இல்ல. டெண்டுல்கரோட ஸ்டைல் தரையோட அடிப்பாரு, புரியுதா உங்களுக்கு? ஆர்ல அடிக்க முடியாது. பால் வந்து பேட்டுக்கு சரியா வரல அப்படின்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணினே இருப்பாரு. நீங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளுன்னா அவங்களுக்கு 90 பால் 60 ரன் வராது இல்ல. அட்லீஸ்ட் குறைஞ்சது வந்து 90 பால்ல 80வது வந்திருக்கணும், இல்ல 75வது வந்திருக்கணும் இல்ல. 90 பால்ல 61ங்கிறது கிரைம். 10 ஓவர்ல 21 வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு 2 விக்கெட் ஊந்துச்சு, பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஏன்னா ஸ்பின் நல்லா கேக்குது, சூப்பரா ஸ்பின் கேக்குதுன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்லயே நீங்க போலிங் போடும்போதே பாத்துட்டீங்க. அப்ரார் அழகா விக்கெட் எடுக்கிறாரு, அலி அழகா விக்கெட் எடுக்கிறாரு. அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணும்? உங்களுக்கு ஸ்பின் ஆட தெரியாதா? ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுங்க. பேஸ் போலிங்க அழகா ஃப்ரண்ட் ஃபுட்ல நம்ம பசங்க அதான் சூப்பரா பண்ணாங்க. கில்லோ அதான் பண்ணாரு, ரோஹித் சர்மா அதான் பண்ணாரு. ஆரம்பத்துல அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்த தொண்டுதான். அதுக்கப்புறம் போலிங் இன்னுமே வந்து ரொம்ப ஹெவி பேட்டிங் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தப்ப கூட நம்மளால அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஆரம்பத்திலே நல்ல ஸ்டார்ட் கொடுத்து விட்டாங்க. விக்கெட் ஃபால் ரொம்ப சீக்கிரம் நடக்கல. ஸோ 60 எனக்கு தெரிஞ்சு 60+ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க இந்தியா. ஸோ அதுல என்ன பண்ணிட்டாங்க, பால் பேட்டுக்கு வரமாட்டேங்குது, பேசர்ஸ் தான் போடுறாங்க. எல்லாத்துக்கும் ஸ்டெப் டவுன் பண்ணி அடி அப்படின்னு ஸ்டெப் டவுன் பண்ணி அடிச்சாங்க. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் டு வாட்ச். ஃபாஸ்ட் பவுலர்ஸை நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணி அடிக்கலாம், ஆனா ஸ்பின்னர்ஸை நீங்க ஸ்டெப் டவுன் பண்ணி அடிக்க முடியாது. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், இன்னும் ட்ரிக்கியா பால் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பிச் பண்ணுவான். அதுவும் அந்த பிச் பயங்கர டெட் பிச். துபாய் எப்படி இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. சோ பால் ரைஸே ஆகாது. அப்ப உங்களுக்கு அடிக்கிறது இன்னும் டஃப் ஆகும். அப்ப அழகா என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணு. அதுதான் நீங்க ரோஹித் சர்மாவும் இவருமே பண்ணாங்க. நீங்க பாருங்க, கில்லுமே அதே தான். அதுக்கப்புறம் அதாவது விராட் கோலி விக்கெட்டே விட்டா கூட விராட் கோலியும் அதுதான் ட்ரை பண்ணாரு, கேஎல் ராகுலும் அதான் ட்ரை பண்ணாங்க. சோ அக்சர் பட்டேல் ஹிட் பண்ணவே ட்ரை பண்ணா கூட அவர் வந்து ரொம்ப டஃப்பான பால்ஸை சிங்கிள் ரொட்டேட் பண்ணாரு. சோ த பாயிண்ட் இஸ் when the spinners are bowling, ஆப்வியஸ்லி நீங்க ஹிட் பண்ண முடியலன்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணும். ஏன்னா என்னைக்குமே டாம் மூடி கூட அதான் சொல்லுவார், ஸ்பின்னர்ஸுக்கு வந்து நீங்க ஹிட் பண்ண பவுண்டரி ஹிட் பண்றது அப்படிங்கிறது வந்து T20ல ஈஸி, ஏன்னா உங்களுக்கு பவுண்டரி இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சிருவாங்க. பட் அதர் ஃபார்மட் ஆஃப் கிரிக்கெட்ல நீங்க அவங்களை ஹிட் பண்ண முடியல அப்படின்னா கரெக்டான இடத்துல பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம், பால் பேட்டுக்கு வரலன்னு அர்த்தம். தென் யூ ஹேவ் டு ரொட்டேட் ஸ்ட்ரைக். இதெல்லாம் சுத்தமா பாகிஸ்தான் பண்ணவே இல்லை, ஆனால் லூஸ் பண்ணாங்க. பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா அவங்க 3 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, பாகிஸ்தான் ஒருத்தரை தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியாவுமே பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோன்ற மாதிரி இருக்கு சார். ஏன்னா விராட் கோலியுமே ஸ்பின்னர்ல நிறைய அவுட் ஆகுறாரு. நாளைக்கு வந்து என்னுடைய கணக்கு சரியாக இருந்தால் சல்மான் அலி ஆகா அவர் தான் பெரிய பிரச்சனையா இருப்பார். ஏன்னா லெக் பிரேக் ப்ரோலர். அப்படி இல்லைன்னா அப்ரார் அஹமத்.
அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வச்சுதான் வந்து இவரை கவுண்டர் பண்ணுவாங்க, விராட் கோலியை கவுண்டர் பண்ணுவாங்க. ஏன்னா விராட் கோலி கடந்த 6 இன்னிங்ஸ்ல வந்து 5 இன்னிங்ஸ்ல வந்து லெக் ஸ்பின்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. ஓகேங்களா? சோ அது வந்து அதுவும் கரெக்டா ஸ்பெசிபிக்லி லெக் பிரேக் பால் நினைக்கிறேன். ஐ வெரிஃபை தட் லெக் ஸ்பின் பாலுக்கு 5 தடவை அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஆனா கமெண்டேட்டர்ஸே எவ்வளவு அழகா சொல்றாங்க, சி அவர் வந்து ஐ திங்க் ஹி இஸ் நாட் ரியலைசிங் தட் இஸ் இஸ் டிராபேக் அப்படின்னு. ஏன்னா விராட் கோலி மாதிரி ஒரு எக்ஸ்பர்டைஸ் கிரிக்கெட்டர் நீங்க பார்க்க முடியாது, ஸ்டெப் டவுன் பண்ணி அடிப்பாரு பாஸ் அவரு. அதே மாதிரி அந்த ஒரு பொசிஷனுக்கு வருவார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பால் ஆடுறதுக்கு முன்னாடி அழகா ஒரு பொசிஷனுக்கு வருவார். ட்ரிகரிங் பொசிஷன் பேர் இருக்கு. அந்த பொசிஷனுக்கு அவர் வரதை நீங்க பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடக்கவே மாட்டேங்குது. ஒரு பேக் ஃபுட் நீங்க என்னைக்குமே வந்து நான் சொன்ன மாதிரி வஸ்ட் ட்ராக்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஃப்ரண்ட் ஏறி அடிக்கணும். ஸ்பின்னரை வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண தேவைப்பட்டா நீங்க அழகா பேக் ஃபுட் ஆடணும். பேக் ஃபுட்ல ஆட் பண்ணி கட் பண்றது, ஸ்லைஸ் பண்றது, கவர் டிரைவ் இதெல்லாம் பண்ணலாம். பட் அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கவர் டிரைவ் ஆடக்கூடாதுன்னு நம்ம சொல்றேன். ஏன்னா அவுட் சைட் ஆஃப் பால் அவர் அடிக்கடி அவுட் ஆறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அழகா நிறைய இடங்கள்ல நீங்க கில் பண்றதை பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் ஒரு ட்ரிகர் மூவ்மெண்ட் பண்ணி பால பாடி ஆஃப் சைட்ல அந்த வெயிட் ஆஃப் சைட்ல மூவ் பண்ணி லெக்ல பால தட்டி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணலாம். அதெல்லாம் அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸ்டெப் டவுன் பண்ணி அழகா மிடான்ல ஒரு ஷாட் அடிக்கலாம், இல்லைன்னா அழகா ஸ்ட்ரெயிட்டா டிரைவ் பண்ணலாம் பால. இது எதுவுமே அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஐ திங்க் விராட் கோலி ஹாஸ் டு ரியலைஸ் தட் அவர் அவுட் சைட் ஆஃப் பால் எஸ்பெஷலி லெக் சைட் டைரக்ஷன்ல இருந்து வர பாலுக்கு தான் அவர் அவுட் ஆறாரு. அது வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கா இருந்தாலும் சரி, ஸ்பின்னா இருந்தாலும் சரி. அப்ப அந்த ஸ்பெசிபிக் போலிங்க்கு நீங்க இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் மட்டும் அவருடைய பொட்டன்ஷியலுக்கு ஃபுல்லா ஆட ஆரம்பிச்சாருன்னா பாகிஸ்தானுக்கு சிம்ம சொப்பனமா விராட் கோலி தான் இருப்பார். ஏன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா ஐசிசி டோர்னமெண்ட் அவர் வந்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா டோர்னமெண்ட்லயுமே பாகிஸ்தானை பந்தாடினது விராட் கோலி. நம்ம 2021 முதல்ல ஒரு வேர்ல்டு கப்ல பாகிஸ்தான் தோக்குறோம், T20 வேர்ல்டு கப்ல. அவர் தான் கேப்டன். அந்த மேட்ச்ல கூட 50 போட்டது விராட் கோலி தான். ஒரே ஒரு மேட்ச்ல தான் அவர் சொதப்பலாம் விளையாடினார் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். நிறைய மேட்சஸ் இருக்கலாம், பட் நான் சொல்றது ஐசிசி டோர்னமெண்ட்ல. அது 2017 கடைசி மேட்ச் ஐசிசி சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ல 2017 நம்ம தோத்தோம் பாகிஸ்தான் கிட்ட. விராட் கோலி கேப்டன்சில தான் நம்ம தோத்தோம். அதே அவுட் சைட் ஆஃப் பால்ல விராட் கோலி அவுட் ஆனார். அப்போல இருந்து அவருக்கு அது டிராபேக் தான். ஆனா அப்போ he had short selections for outside ஆஃப் ஸ்டம்ப். அன்னைக்கு அவர் இன்டென்ஷனலா பண்ணாரு. அவருக்கு அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இல்ல. பிகாஸ் அப்பதான் கும்ளே வந்து கோச்சா இருந்து எனக்கு அந்த கோச் பிடிக்கலன்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகி நீ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வர முடியாதுன்னு ஒரு மாதிரி சில பேச்சுகள்லாம் வந்து அவர் சரி நான் ஸ்டெப் டவுன் பண்ணிடுறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு பி கோச், இந்த ஒரு மேட்சை முடிங்கன்னு சொன்னப்போ அதே பாகிஸ்தான 2017 லீக் மேட்ச்ல செவுள் அடிச்சு தோக்கடிச்சோம். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல பொழந்தாங்க சிகர் தவனும் ரோஹித் சர்மாவும். அதுக்கப்புறம் விராட் கோலி யுவராஜ் சிங்கும் சூப்பரா விளையாடுனாங்க. ஆனா அதே டீம்ல விராட் கோலி அவ்வளவு மட்டமா அவுட் ஆனாரு, ஏர்லி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணோம், அந்த மேட்ச் லூஸ் பண்ணோம். அண்ட் போலிங் சாய்ஸஸ்லாம் ரொம்ப ஒஸ்ட், சரியா யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை போலர்ஸ். ஸோ அப்சல்யூட்லி இட் வாஸ் லைக் நான் ஜெயிச்சா கும்ளேக்கு கிரெடிட் போயிடும், அப்புறம் ஏன் கோச்சை விடுவாங்கன்றதுக்காகவே ஆடின மாதிரி இருந்துச்சு. பட் அதை தவிர்த்து பாகிஸ்தானுக்கு எதிராக இவரோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க, பொழந்து எடுத்திருக்காரு. அந்த 2022 விராட் கோலி ஆடின அந்த ஒரு இன்னிங்ஸ் 2022 T20 வேர்ல்டு கப் அக்டோபர் 23 மறக்க முடியுமா? என்ன 2 6 ராஃப் ஓவர்ல அடிப்பாரு. அதே மாதிரி ரொம்ப ஒஸ்ட் சிச்சுவேஷன்ல கம்மி ரன் ரேட்ல இருந்தப்போ இவரும் பிச்சும் அதே மாதிரி தான் அன்னைக்கும் பிச்சு மோசமா இருந்துச்சு. பாகிஸ்தான் வெறியோட போலிங் போட்டாங்க ஆஸ்திரேலியாவில். ஸோ அப்ப 2 பேரும் என்ன அழகா ஹார்திக் பாண்டியா விராட் கோலியும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி நீ ரெக்வயர்ட் ரன் பத்தி எல்லாம் கவலைப்படாது, நம்ம விக்கெட் விடாம கடைசி 4 ஓவர்ல 40 ரன் இல்ல 50 ரன் இல்ல 60 கூட அடிக்கலாம்னு ஒரு வெறியோட கடைசி 4 ஓவர் வரைக்கும் கொண்டாந்தாங்க. கடைசி 12 பால்ல கிட்டத்தட்ட என்னோட மெமரி கரெக்டா தான் 30 மேல தேவைப்பட்டது. அச்சார் அந்த 2 6 அப்படி போச்சு அந்த மேட்ச். அப்படி ஒரு அபிலிட்டி இது வரைக்கும் இப்ப வரைக்கும் அந்த 6 தான் பெஸ்ட் 6ன்ற மாதிரி சொல்றாங்க சார் விராட் கோலி. இதுல சயின்டிபிக்கா அது எப்படி அடிச்சாருன்னு தெரியலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் அதோட முடிஞ்சதா? அதுக்கப்புறம் ஏசியா கப் 2023 அவரும் கேஎல் ராகுலும் போட்டு பார்ட்னர்ஷிப்ல என்ன பொழந்தாங்க பாகிஸ்தான். சோ ஹி ஹாஸ் தி கேப்பபிலிட்டி அன்டவுட்டட்லி. ஆனா இப்ப பாயிண்ட் என்னன்னா அந்த கேப்பபிலிட்டிக்கு அவர் ஆடுறாரா? ஆனா ஒரு விஷயம் நம்ம பாசிட்டிவ் பார்க்கலாம் விக்கி, என்ன அப்படின்னா போன மேட்ச் வரைக்கும் நான் சொல்றது வந்து நியூசிலாந்து மேட்ச் வரைக்கும் 1 டே வரைக்குமே வேணும்னே அவுட் ஆனாரு விராட் கோலின்ற ஒரு அலிகேஷனை நானுமே வச்சேன். பட் இந்த மேட்ச் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் அவர் வேணும்னே அவுட் ஆன மாதிரி தெரியல. பிகாஸ் he was trying to stay in the pitch even when the pitch was very bad. அவர் அனாவசிய ஷாட்ஸ் ட்ரை பண்ணல, லெத்தர்ஜிக்கலா ஆடல. ஆனா அந்த அவுட் சைட் அந்த லெக் பால் அவர் பெஸ்ட்.
சோ ஒருவேளை இந்த 2 நாள்ல அவர் அதை பிக் பண்ணி பாகிஸ்தானுக்கு எதிராக அவரோட ஏ கேமை கொண்டாந்தாருன்னா, பாகிஸ்தான் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்களோட பேட்டிங் படுமோசமா இருக்கு. நம்ம போலிங்க சமாளிச்சிட்டா போதும். அதுவும் எஸ்பெஷலி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா மேட்ச் ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட தான், எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மேட்ச் நம்ம கிட்ட தான், சுருட்டிடுவாங்க நம்ம போல, செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா ஒருவேளை இது ஹை ஸ்கோரிங் மேட்சா இருந்தா, மார்க் மை வேர்ட்ஸ், விராட் கோலி அவர் பெஸ்ட்டுக்கு ஆடினா அவரு தான் கீப்பர். இப்போ நம்ம இந்தியன் டீம்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் சார், அர்ஷதீப் தான் உள்ள வருவாருன்னு பார்த்தா போன மேட்ச் அர்ஷித் ராணா விளையாடி இருந்தாரு இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா பாகிஸ்தான் மேட்ச்ல? அர்ஷித் ராணாவை நீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக கொண்டு போனீங்கன்னா அது பெரிய கிரைம். அர்ஷித் ராணா ஒஸ்ட்ங்கிறதுக்காக நான் சொல்ல, ஹர்ஷதீப் இஸ் நீட்ன்றதுனால சொல்றேன். சரி, அவர் 3 விக்கெட் எடுத்துருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 5 விக்கெட்டுக்கு விழுந்துருச்சு கிட்டத்தட்ட. அப்ப அவங்களோட ஸ்கோர் 40 கூட இல்லைன்னு நினைக்கிறேன். விளையாடு ரீவிசிட் ரொம்ப ஒர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல இருந்தவங்கள 150 ரன் பார்ட்னர்ஷிப் போட, 32க்கு 5 நினைக்கிறேன், 150 ரன் பார்ட்னர்ஷிப் போட விட்டாங்க. அப்கோர்ஸ் ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய நடுவுல போட்டாங்க, ஷமி வந்தானே விக்கெட் தான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த இடத்துல அதே ஹர்ஷதீப் இருந்திருந்தாருன்னா, இடையில வந்து ஒரு ஓவர் போட்டிருந்தாலும் அந்த டெக்ல இறக்குவார் பால சர்ன்னு, பாதி பும்ரா. அந்த டெக்ல 2 பால இறக்கி டிவியேட் பண்ணாருன்னா போல்டோ எல்பிடபிள்யூ கேட்சோ முடிஞ்சு போச்சு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆனா அவங்க எவ்வளவுதான் கேர்ஃபுல்லா ஆடினாலும் ஹர்ஷதீப்போட அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவருக்கு முன்னாடி அவங்க நின்றுக்க முடியாது. இதே 150 பார்ட்னர்ஷிப் நீங்க பாகிஸ்தானுக்கு கொடுத்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க். நியூசிலாந்து கொடுத்தீங்கன்னா தோத்துருவோம், பாகிஸ்தான் ஜெயிச்சிடும் பிரதர், எழுதி வச்சுக்கோங்க. ஆனா நியூசிலாந்துக்கு நீங்க இந்த மாதிரி ஹர்ஷதீப்பை கூட்டிட்டு போகாம 150 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு நூல் கொடுத்தா பெட்ஷீட் தைக்கும், போக்கடிச்சிருவாங்க நம்மள. அதனால ஹர்ஷதீப்பை நீங்க கொண்டு போயே ஆகணும், எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் நியூசிலாந்து who has got very good left armers, who has got very good left handers. அண்ட் வில்லியம்சன் மாதிரி ஆளெல்லாம் நீங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வச்சுன்னு இல்ல, லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இல்லாம எதிர்கொள்ளவே முடியாது. வில்லியம்சனுக்கு அழகா ஹர்ஷதீப்பை போட விட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல ஒரு ஆளை வச்சுட்டு அவரை வந்து அரௌண்ட் விக்கெட் வந்து போட விட்டீங்கன்னா ஆல் காலி வில்லியம்சன். இதை ஷார்ட்டா எடுத்து போடுங்க. ஹர்ஷதீப் அரௌண்ட் தி ஸ்டெம்ப்ஸ் வந்து வில்லியம்சனுக்கு ஒரு அவுட் சைட் ஆஸ்டம் பால போட்டாருன்னா அவர் போய் கொந்த ட்ரை பண்ணி அவுட் ஆயிடுது. அவுட் சைட் ஆஸ்டம்னா பியூர் அவுட் சைட் ஆஸ்டம் போடக்கூடாது, பாடி லைன் மிடில் ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி போற மாதிரி அந்த ஒரு பாடி லைன் அப்படி போடணும். அது போட்டான்னா ஒரு காலி வில்லியம்சன். அது இல்லாம நீங்க ஹர்ஷதீப்பை உட்கார வச்சு நான் வந்து எனக்கு பிரான்சைஸ் தான் முக்கியம், நான் ஹர்ஷித் ராணாவை கூட்டு போறேன்னு கௌதம் கம்பீர் முடிவெடுத்தாருன்னா சூசைடல். சோ பாகிஸ்தான் மேட்சுக்கும் இதுக்கும் ஹர்ஷதீப்பை கொண்டு போனீங்கன்னா அந்த 150 பார்ட்னர்ஷிப் நம்ம கொடுத்தோம் பாத்தீங்களா, அதை நம்ம கொடுக்கணும். பாகிஸ்தானுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான மேட்ச் சார், ஏன்னா அவங்க கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் இல்லையா? அதனால இந்த மாதிரி டீம்ல எந்த சேஞ்சஸும் பண்ணாம இருப்பாங்களான்ற மாதிரி கேள்வி. இல்ல சார், அவங்க டீம்ல சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு ரிமூவ் ஃபக்கர் ஜமான். ஏன்னா அவர் வந்து இன்ஜுரினால வெளியே போயிட்டார் அந்த ஒரு ஃபீல்டிங் ட்ரையல்ல. ஸோ இப்போ அவங்களோட பேட்டிங் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இமாம் இருப்பாரா அப்படிங்கறத பார்க்கணும். இமாம் இருந்தாலும் நல்லா விளையாடுற மாதிரி தெரியல. பட் இமாம் நல்லா விளையாடினா he can make a good deal. ஓகேங்களா, நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவரு. பட் த பாயிண்ட் இஸ் ரிஸ்வான் ஹேஸ் டு பிளே இஸ் ஏ கேம். இவங்க வந்து ஓவர் ஹைப்டு பாபர் அசாமே நம்பி இருக்காங்க. பாபர் அசாமுக்கு நம்ம ஷமி ஒருத்தர் போதும். அண்ட் ஹி இஸ் நாட் கோயிங் டு மேக் அ பிக்கர் ஸ்கோர். அவர் இப்போ ஸ்கோரே அடிச்சாலும் நான் பார்த்திருக்கேன், நிறைய பால் வேஸ்ட் பண்ணி தான் அடிக்கிறாரு. க்ளோஸ் டு டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் தான் ஆடுறாரு. இந்த பாகிஸ்தான் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் கேமை வந்து நான் லைவ்லயே பார்த்தேன். அவருடைய ஷார்ட் செலக்ஷன்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ பாபர் அசாம் இஸ் நாட் அ பிக்கர் த்ரெட் டு மீ. த பிக்கர் த்ரெட் டு மீ இஸ் ரிஸ்வான். ரிஸ்வான்ஸ் பிளேஸ் வெரி வெல். நீங்க கேட்கலாம் 2021 வேர்ல்டு கப்ல இவங்க 2 பேர் போட்ட 150 பார்ட்னர்ஷிப் தானே சார் அவங்களை ஜெயிக்க வச்சிருந்தா? அன்னைக்கு இந்தியா வந்து ரொம்ப பெத்தட்டிக்கா ஆடினாங்க. எவ்ரிபடி பிளேட் ஒஸ்ட் கேம். அது வந்து நீங்க டீம்ல இருக்கிற எல்லாரையும் எடுத்துக்காங்க. ஆனா கான்பிடன்ஸே டவுன் ஆயிடுச்சு. அஸ்வின் இல்லாம போனாங்க, பிளைண்டர் அது. ஆனா இப்ப இருக்கிற போலிங் யூனிட்ல என்ன கேட்டா குல்தீப்புக்கு பதிலா வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு போனா it will be a surprise factor for them. They play mystery spin very well அப்படின்னா கூட கண்டிப்பா விக்கெட் எடுப்பாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட பேட்டிங் யூனிட் ரொம்பவே பெத்தட்டிக்கா இருக்கு. ஆனா அவங்க போலிங் இன்னுமே நல்லா போட முடியும். அவங்க பெரிய தப்பு நியூசிலாந்து கிட்ட பண்ணது கடைசி 10 ஓவர் ஃபீல்டை பத்தி கவலைப்படாம இஷ்டத்துக்கு போட்டாங்க. அதுவும் இந்த ஷைன் அஃப்ரிடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பெரிய தலையோட மருமகண்டா, நான் வந்து இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு ஃபீல்ட் செட்டப்புக்கு சம்பந்தமே இல்லாம போலிங் போட்டாரு. ஒரு விக்கெட் கூட எடுக்கல சார் அவர். ஆமா, ஏன்னா லாஸ்ட் 10 ஓவர் ஃபீல்ட் செட்டப் எங்கேயோ இருக்கு, இவர் போடுற பால் நான் போல்ட் பண்றேன்னு போட்டாரு. இது தப்பு. நியூசிலாந்து ஏன் ஜெயிச்சாங்க? ஃபீல்ட் செட்டப் ஏற்ற மாதிரி போலிங் போட்டாங்க. என்னாலையும் ஸ்பேஸ் போட முடியும்னா பண்ணல. அவங்க அழகா ஓருக்கு நினைக்கிறேன் அவரோட பேரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் செட்டப் ஏற்ற மாதிரி போலிங் போட்டார். தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. ஏர்லி பிரேக் த்ரூ, அப்பப்ப விக்கெட், ஃப்ரீக்வெண்ட் விக்கெட் எடுக்கணும்னா நீங்க ஃபீல்டு பொசிஷனுக்கும் பிச்சுக்கும் ஏற்ற மாதிரி போலிங் போடணும். உங்களுடைய மாஸ் காட்டுறதுக்கு போலிங் போடும். இதுதான் டிஃபரன்ஸ்.
New Zealand is a team of coordination and excellent fielding. Pakistan is a team which lacks coordination and very bad fielding. இந்த டிஃபரன்ஸ் தான் அவங்க மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக. இப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். எஸ், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து அவங்க பேட்டிங் வீக்கா இருக்கு பாகிஸ்தானுக்கு. போலிங் யூனிட் வந்து கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி போட மாட்டாங்க. ஆனா நல்லா பாத்துக்கோங்க, ரிஸ்வான் இஸ் வெரி குட் மோட்டிவேட்டர். ஸோ அவரு டீமை இது வந்து நம்ம வந்து இது நம்ம ஊர்ல விளையாட மாட்டான்னு அவங்க அங்க வந்திருக்காங்கடா, ஸோ நம்ம எப்படியாவது தோக்கடிக்கணும்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போவாங்க. அண்ட் நோட் திஸ் பாயிண்ட் ப்ளீஸ், லெப்டிஸ்ட் இப்பவே ரெடி ஆயிடுவாங்க. இந்தியா வந்து பாகிஸ்தானை எதிர்கொள்ள பயப்படுகிறது, ஆனால துபாயில வந்தாலும் தான் ஜெயிச்சாங்கன்னு ஒரு ட்ரெண்ட் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, இது முடிஞ்சா ஷார்ட்டா போடுங்க. ஓகேங்களா, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம விளையாடத்தை ஜெயிக்க ட்ரை பண்ணணும்னு ரிஸ்வான் மைண்ட் செட்டோட வருவாரு. அப்ப போலர்ஸ் மைட் ஹாவ் அ குட் கோஆர்டினேஷன். பாகிஸ்தான் வந்து கோஆர்டினேஷன் நல்லா பண்ணா நல்ல ஃபீல்டிங் சைடு, கோஆர்டினேஷன் இல்லைன்னா தான் சொதப்புவாங்க. ஸோ ஒருவேளை இந்தியாவுக்கு எதிராக அவங்க ஒரு ஏ கேம் கொடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா போலிங் நமக்கு கொஞ்சம் த்ரெட்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா பிச்சு மட்டமா இருக்கு. ஆனா நம்ம போடுற போலிங் மாசாதான் இருக்கும், ஏன்னா அவங்க கிட்ட பேட்டிங் வீக், நம்ம கிட்ட போலிங் தாறுமாறு 3 ஸ்பின்னர்ஸ். நீங்க யார வேணா எடுத்துட்டு போங்க, இப்ப இருக்கிற டீமே கூட எடுத்துட்டு போங்க. குல்தீப் இந்தியா கண்டிப்பா ஜெயிப்பாங்க, கண்டிப்பா. ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஃபார்முக்கு வந்தாச்சு எக்ஸப்ட் கோலி. அக்சர் பட்டேல் ஒரு வெறியோட இருப்பாரு பாகிஸ்தானுக்கு எதிராக. நீங்க வந்து இவரெல்லாம் ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து அக்சர் பட்டேல் போட்டீங்கன்னா பொழுதுருவாரு. ஸோ இந்தியா இஸ் பிளேயிங் எக்ஸலென்ட். எவ்வளவு பேட்டிங், ஜடேஜா வரைக்கும் பேட்டிங் லைன் இருக்கு நமக்கு. ஸோ வி ஆர் வின்னிங் த மேட்ச். ஆனா போலிங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா எதிர்கொள்ளுங்க. பங்களாதேஷ் கிட்ட 230 தான் அடிச்சு வெளுக்கிறேன்னு வெளுத்திருந்தீங்கன்னா அவங்க நம்மள சுருட்டி இருப்பாங்க மேபி. ஆனா எவ்வளவு அழகா கில்லு விளையாடினாரு, எவ்வளவு அழகா ரோஹித் சர்மா விளையாடினாரு, எவ்வளவு அழகா கேஎல் ராகுல் பினிஷ் பண்ணாரு. இந்த கேமை பாகிஸ்தான் ஆடினீங்கன்னா நிச்சய வெற்றி. நான் எழுதி தரேன் உங்களுக்கு. ஒருவேளை பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நம்ம தான் வின்னு, ஏன்னா போலிங்ல அவங்களை சுருட்டிடுவோம். ஒருவேளை இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா விளையாடுங்க. ஒரு 270+ டார்கெட் செட் பண்ணுங்க, நம்ம போலர்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் ஹர்ஷதீப்பை டீம் கொடுங்க. பார்க்கலாம் சார் யாரு வின் பண்றான்னு. ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி பிரதர். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. மகா சிவராத்திரி ஈசனுடன் போர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. Meet Shreya Ghoshal live all hearts tour at YMCA Nandana on March 1st. Book your tickets.